ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பவி vlogs. இன்றைக்கி நம்ம 8 to 9 month இருக்க பேபிஸ்க்கு கீரை ஃபஸ்ட் டைம் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். கீரையில் இல்லாத சத்தே இல்லைங்க. இரும்பு சத்து, நார் சத்து, புரத சத்து, நிறைய சத்து இருக்குதுங்க கீரை அப்புறம் டுடே நீங்கள் இந்த மாதிரி கீரை ரெசிபிஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்க பேபிஸ்க்குனா அன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைப்பழம், தயிர், முட்டை இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா பேபிஸ்க்கு சில டைமில் செட் ஆகாமல் லூஸ் மோஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 2 ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படி இல்லை வீட்டிலே குக் பண்ண ரைஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையுமே நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கோங்க. ரைஸ்க்கு பதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி நிறைய பார்த்திங்கன்னா நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 துண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் குக் பண்ண ரைஸ் இருந்தால் அதுவுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வீட்டில் இருக்க துவரம்பருப்பு நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் இப்போ சேர்த்துட்டு ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய சீரகம் நம்மளே நம்ம ஃபுட் ஏதாவது நம்ம செஞ்சோம் நமக்கு அப்படின்னு நைட் டைமில் செஞ்சோன்னா சீரகம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். இப்போ காரத்துக்காக லைட்டாக 2 மிளகு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு. நீங்கள் மஞ்சள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இதில் நான் பூண்டு சேர்த்துட்டேன். பட் ஆனால் அந்த கிளிப் மிஸ் ஆகிட்டுருக்கு. 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு விசில் பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 விசில் விட்டிங்கன்னா நல்லாவே கொலைய வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. ரைஸும் சரி கீரையும் சரி நல்லா சூப்பராகவே மெஞ்சு வந்துருச்சு. இப்போ மற்ற வச்சு நம்ம லைட்டாக கடைஞ்சிக்கலாம். மிக்சியில் போடுறவங்க போட்டுக்கலாம். பட் நான் மத்தில் தான் பாருங்கள் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துப்பேன். இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா 8 to 10 month இருக்க பேபிஸ்க்கு மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். 10 மந்த்க்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு வேறு மாதிரி செய்யணும். அது உங்களுக்கு வேணும், இந்த ரெசிபி வேணும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி என்னோடய பேபிக்கு கொடுக்குறேன். என் பேபிக்கு இது ஃபேவரட் ஃபுட்டும். நீங்கள் இப்போ இருந்தே கீரையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் குட்டீஸ் கொஞ்சம் பெரிய பசங்களாக ஆகும்போது சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.